எல்லாரும் அப்படியே வாய்களை திறந்து கர்த்தரை பாடி நாம் மகிமைப்படுத்த போகிறோம். எனக்கு பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே, எவ்வளவு போராட்டங்களுக்கு மத்தியிலே, எந்த சிச்சுவேஷனுக்கு மத்தியிலே நாம் இருந்தாலும் அந்த நிலையிலிருந்து தேவனால் இந்த நிலையிலிருந்து என்னை அடுத்த மாற்றத்திற்கு கொண்டு போக முடியும் என்று நாம் நம்புவோமானால் கட்டாயம் நமக்கு அந்த மாற்றத்தை கற்றுக் கொடுப்பார். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. தேவன் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி உன் நாவு உச்சரிக்கிறதோ அந்த காரியத்தை கர்த்தர் உனக்கு கட்டாயம் செய்ய போகிறாரா. நன்மை நடக்கும் என்று சொல்லி நீ நம்பினால் கட்டாயம் உனக்கு நன்மை நடக்கும். என் பாடுகள் தீரும், கர்த்தர் தீர்ப்பார் என்று சொல்லி நம்பினால் கட்டாயம் உடைய பாடுகளை கர்த்தர் தீர்ப்பதற்கு அவர் பெரியவராக இருக்கிறார். எனக்கு பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உன்னிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் ஒரே ஒரு காரியம்தான். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும். கட்டாயம் தேவனுடைய மகிமையை உன்னாலே பார்க்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே கர்த்தர் எதிர்பார்ப்பது ஒரே ஒரு காரியத்தை தான். என் தேவனால் இந்த இக்கட்டில் இருந்து, இந்த பாடுகளில் இருந்து, இந்த வேதனைகளில் இருந்து கட்டாயம் என்னை தூக்கி எடுக்க முடியும். கட்டாயம் இந்த வியாதியின் கொடூரத்தில் இருந்து என் குடும்பத்தை, என் தேசத்தை, எனக்குண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் திருப்பி கொடுக்க முடியும். நாம் நம்புகிற காரியத்தை தேவனால் நமக்கு செய்ய முடியும். எனக்கு பிரியமான என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகமே அலைமோதி கொண்டிருக்கிறது. கண்டுபிடிப்பவர்களுக்குள்ளே போராட்டங்கள், பிரச்சனைகள். கண்டுபிடிக்க ஆரம்பித்த உடனே அறிவியல் சார்ந்தவர்கள் எல்லாம் மறித்து போயிருக்கிறார்கள். அவ்வளவு கொடூரமான ஒரு கொள்ளை நோய் நம்முடைய தேசத்தை வருத்தெடுத்துக் கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். இந்த நிலைகளுக்கு மத்தியிலே இன்றைக்கு நான் நிற்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இருந்த நிலையிலிருந்து அப்படி வாய்களை திறந்து சொல்லுங்க பார்க்கடா. கட்டாயம் இந்த நிலையை மாற்றுவதற்கு என் தெய்வத்தால் முடியும். கட்டாயம் இந்த சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு என் ராஜாவால முடியும். கட்டாயம் இந்த நிலைக்கு அப்பாற்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்கு என் தெய்வத்தால் முடியும். கட்டாயம் நான் நம்புகிறேன். இந்த காலை நேரத்திலே அந்த நம்பிக்கை எனக்குடைய சிறகுகளை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். ஆமென் சொல்லி வாயில திறந்து சொல்லுங்க பாருங்க. நம்பிக்கை என்கிற சிறகை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். அந்த சிறகோடு கூட இனி வரக்கூடிய நாட்களிலே நான் சிறகடித்து பறக்க விரும்புகிறேன். அந்த நம்பிக்கையோடு கூட எழுப்பி நிற்க விரும்புகிறேன். அந்த நம்பிக்கையோடு கூட தேவனுடைய சமூகத்தில் நிற்க விரும்புகிறேன். அந்த நம்பிக்கையை என் ஆண்டவருடைய சமூகத்தில் வைக்க விரும்புகிறேன். அந்த நம்பிக்கை என்னை நடத்த போகிறது. வாயில திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளவுதான் முடிந்து விட்டது என்று சொல்லி எத்தனையோ நினைத்து தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்குள் இருந்த அந்த நம்பிக்கை தான் அவர்களை பின்புறத்திலே சிறகுகள் அடித்து பறக்க வைத்தது. அவருடைய துன்மார்க்கரை எல்லாம் கவிழ வைத்தது. அவர்களுக்கு விரோதமாய் இருந்த பொல்லாத ஜனங்களை எல்லாம் தலைகுனிய வைத்தது. தேவன் பேரில் இருக்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை தான் கர்த்தர் இன்றைக்கு உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். அந்த நம்பிக்கை தான் இன்றைக்கு உன்னோடு கூட பயணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அந்த நம்பிக்கையை தட்டி எழுப்புவதற்காகத்தான் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் நான் நின்று கொண்டிருக்கிறோம். அப்படியே வாய்களை திறந்து கர்த்தரை நாம் பாடி துதிக்க போகிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஒரு விஷயம் அப்படியே வாய்களை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். இந்த காலை நேரத்துல உம்மை ஆராதிக்கிற ஒரு பாக்கியத்தை எனக்கு தந்தீர். எல்லாருமே வாய்களை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்க முடியாது. தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள் மாத்திரமே கர்த்தரை ஆராதிக்க முடியும். தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அந்த மனிதன் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். இன்றைக்கு அந்த சந்தர்ப்பத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். நீ தேவனுடைய சமூகத்திலே பரிசுத்தமாக்கப்பட்டு பரிசுத்தமான தெய்வத்தை ஆராதிக்கிற அந்த ஸ்தானத்திற்கு கடந்து வா. என் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட அசைவாட போகிறார். என் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட உறைவாட போகிறார். அவருடைய மகிமையை உனக்கு மேலே கர்த்தர் வைக்க போகிறார். எல்லாரும் அப்படி வாய்களை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். பெயர் சொல்லி அழைத்த என் தேவன் அவர் உண்மை உள்ளவர். சொல்லுங்க. பெயர் சொல்லி அழைத்த என் தேவன் அவர் உண்மை உள்ளவர். என் தலையை உயர்த்துவார்.
தலையை உயர்த்துவார், என்னை மேன்மைப்படுத்துவார். என் தலையை உயர்த்துவார், என்னை மேன்மைப்படுத்துவார். பெயர் சொல்லி அழைத்த என் தேவன், அவர் உண்மை உள்ளவர். சொல்லுவாங்களா? பெயர் சொல்லி அழைத்த என் தேவன், அவர் உண்மை உள்ளவர். வாய்விடத்தரவு சொல்லுங்களேன். எனக்கு பிரியமான பிள்ளைகளே, நான் நடக்கவே முடியாது, கடக்கவே முடியாது என்று சொல்லி மலைகளை போல குவியலாய் என்னுடைய பாதைகளுக்கு எதிராய் இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் கட்டாயம் என் வழிகளாக மாறும். நான் நடந்து செல்வதற்கு ஏதுவான பாதையாய் மாறும். அது மட்டுமல்ல, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை வாழாக்காமல் தலையாக்குவதற்கு காத்திருக்கிறார். அவரை கீழாக்காமல் மேலாக்குவதற்கு அவர் காத்திருக்கிறார். அவருடைய பிரசனம் எனக்கு முன்னதாக கடந்து போகுமானால் கட்டாயம் நான் உயர்த்தப்படுவேன் என்ற ஒரு நம்பிக்கை கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளே கடந்து வர வேண்டும் என்று சொல்லி தேவன் நினைக்கிறாரா? எல்லாரும் வாய்களை திறந்து கூட கர்த்தரை இந்த மேம்படாவார் என்ற வரிகளை பாடி தேவனை மகிமைப்படுத்தலாமா? கண்ணீரை துடைத்திடுவார், கர்த்தரே மேய்ப்பராவார், என் கண்ணீரை துடைத்திடுவார். உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். சொல்லுங்க, உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். என் தலையை உயர்த்துவார், என்னை மேன்மைப்படுத்துவார். என் தலையை உயர்த்துவார், என்னை மேன்மைப்படுத்துவார். பெயர் சொல்லி அழைத்த என் தேவன், அவர் உண்மை உள்ளவர். பெயர் சொல்லி அழைத்த என் தேவன், அவர் உண்மை உள்ளவர். அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே கவனிங்களேன். இன்றைக்கு மரத்தில் இருக்கிற இலைகள் உதிர்ந்து போகிறதை போல உன் சமாதானம் ஒருவேளை உதிர்ந்து போயிருக்கலாம். உன் மகிழ்ச்சி ஒருவேளை உதிர்ந்து போயிருக்கலாம். நீ சபதரித்து சேர்த்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஒருவேளை உதிர்ந்து போயிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே. மீண்டும் இளங்கிளைகள் துளிர்ப்பதை போல உன் தேவனாகிய கர்த்தருடைய வாழ்க்கையிலே அந்த ஆசீர்வாதங்களை மீண்டும் துளிர்த்தெடுக்கிறதற்கு ஆண்டவர் கிருபை செய்கிற தெய்வமாய் இருக்கிறார். உனக்கு மத்தியில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிற நோக்கமே மீண்டும் உன்னை பயன்படுத்துவதற்காகத்தான், மீண்டும் உன்னை பலப்படுத்துவதற்காகத்தான், மீண்டும் உனக்கு நன்மை செய்வதற்காகத்தான், மீண்டும் உன்னை ஆசீர்வதிப்பதற்காகத்தான், உன்னை கண்டு தூஷித்தவர்களுக்கு மத்தியிலே மீண்டும் உன்னை உயர்த்துவதற்காகத்தான் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமான நண்பு, கர்த்தருடைய பிள்ளைகளே, காய்ந்து போன மரம் கூட மீண்டும் கர்த்தரை துளிர்க்க செய்வார் என்ற நம்பிக்கையோடு கூட காத்திருக்கிறது. உதிர்ந்து போன கழுகுகளுடைய செட்டைகள் கூட மீண்டும் தேவன் துளிர்க்க வைப்பார் என்ற ஒரு நம்பிக்கை அதற்கு இருப்பதினால் தான் கண்மலையின் மறைவிடங்களிலே அது ஒளிந்து கிடக்கிறது. ஸ்தோத்திரம். இவைகளில் எல்லாவற்றை காட்டிலும் விசேஷமான படைப்பு நீங்களும் நானுமாய் இருக்கிறோம். அவ்வளவு விசேஷமான படைப்புகளை கட்டாயம் தெளிவிட்டு தேவன் எழுப்ப செய்யாமல் இருப்பாரா? மீண்டும் உன்னை ஆசீர்வதிக்காமல் இருப்பாரா? மீண்டும் உன்னை உயர்த்தாமல் இருப்பாரா? ஆண்டவர் சொல்றாரு, கடந்ததை நினைத்து கலங்காதே. உன்னுடைய வாழ்க்கையிலே நடந்தவைகளை நினைத்து புலம்பாதே. இதோ என் ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்ய ஆரம்பித்திருக்கிறார். என் வாழ்வாதாரம் போய்விட்டதே, என்னுடைய சூழ்நிலைகளையும் வறண்டு போன நிலத்தை போல் மாறி இருக்கிறதே.
நான் எப்படி வாழ்வது என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருப்பாயானால் 3 காரியத்தை கர்த்தர் உனக்கு சொல்ல விரும்புகிறார். நீ எனக்கு வாழ்வே கிடையாது என்று சொன்னேன். அந்த விதவை தாயினுடைய வாழ்க்கையில ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தின தேவன் இன்றைக்கு உனக்கு மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். பள்ளத்தாக்கிலே சகோதரர்களாலே தூக்கி வீசப்பட்ட யோசேப்பு என்கிற ஒரு தேவ மனுஷனை அந்த எகிப்து தேசத்திற்கு ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு போஸ்டிங் ஆண்டவராலே கொண்டு வர முடியுமானால் அவனை நடத்தின கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். எல்லாருக்கும் பயந்து என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் என்று சொல்லி யார் என்னை கவனித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி தன் தேசத்தை விட்டு தன்னுடைய தாயை விட்டு ஓடின மோசே என்கிற தேவ மனுஷனை மீண்டும் அவன் கடந்து போன தேசத்திலேயே அவனை உயர்த்துவதற்கு கர்த்தரால் முடியுமானால் உன்னையும் உயர்த்த முடியும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் வாய்களை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். உன்னுடைய உதிர்ந்து போயிருக்கிற விசுவாசத்தை மீண்டும் துளிவிட்டு ஆண்டவர் எழுப்புவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை நடத்துகிற தெய்வமாக இருக்கிறேன். பயப்படாதே, உன்னோடு கூட இருந்து நீ இழந்தவைகளை உனக்கு திருப்பி கொடுக்கிறவராக இருக்கிறேன். பயப்படாதே, உன்னோடு கூட இருந்து உன்னை மீண்டும் மறுமலர்ச்சிக்குள்ளே கொண்டு போகிற ஒரு தெய்வமாக இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அன்று சொல்றாரு, பயப்படாதே, உனக்கு துணையா இருந்து உன்னை நடத்துவதற்கு ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். எல்லாம் அப்படி இருந்த நிலையில் இருந்து சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி 2 கரங்களை அப்படியே உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். என் தலையை உயர்த்துவா, என்னை மேன்மை படுத்துவா. எத்தனை பேருடைய நம்பிக்கை இன்றைக்கு எழுப்பி நிற்கிறது? வாயில திறந்தபடி சொல்லுங்க பார்க்கலாம். என் தலையை உயர்த்துவா, என்னை மேன்மை படுத்துவா. சொல்லுங்க பார்க்கலாம். வாலாக்காமல் என்னை தலையாக்குவா, கீழாகாமல் என்னை மேலாக்குவா. சொல்லுங்க பார்க்கலாம். வாலாக்காமல் என்னை தலையாக்குவா, கீழாக்காமல் என்னை மேலாக்குவா. என் தலையை உயர்த்துவா, என்னை மேன்மை படுத்துவா. அவரை பார்த்து என் தலையை உயர்த்துவா, என்னை மேன்மை படுத்துவா. என்னை மிதித்தவர்களையோ, என்னை தூக்கி எறிந்தவர்களையோ, என்னை தூஷித்தவர்களையோ, என்னை பகைத்தவர்களையோ, இவனாலே ஒன்றும் முடியாது என்று சொல்லி என்னை அலட்சியம் செய்தவர்களையோ நோக்கி பார்ப்பதற்கு இந்த 2 கண்களை கர்த்தர் எனக்கு கொடுக்கல. அவனை படைத்து என்னை படைத்த என் தெய்வத்தை நோக்கி பார்ப்பதற்கு என் தேவன் இந்த 2 கண்களை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, இக்கட்டு நேரத்திலே தேவனை நோக்கி கூப்பிடுகிற போது தேவன் உன்னை காண்கிறவராக இருக்கிறார். எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஆண்டவரை நோக்கி பார்க்க போறேன். எனக்கு பிரச்சனை தான், எனக்கு போராட்டம் தான், எனக்கு உபத்திரவம் தான், எனக்கு பாடுகள் தான், எனக்கு வியாதிகள் தான், எனக்கு உபத்திரவங்கள் எல்லாம் உண்மைதான். ஆனால் என்னை படைத்த தெய்வத்தை நோக்கி நான் முறையிட போகிறேன். என்னை படைத்த தேவன் இவைகளை மாற்ற போகிறார். என்னை படைத்த தேவன் இந்த சூழ்நிலைகளை மாற்ற போகிறார். நான் அவரை நோக்கி முறையிட போகிறேன். அவரை நோக்கி நான் முறையிட எல்லாரும் வாய்களுக்கு சொல்லுங்க. அப்படி 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி இருக்கிற இடத்திலிருந்து எல்லாரும் வாய்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். என் தலையை உயர்த்துவா, என்னை மேன்மை படுத்துவா. மண்டத்தின் ஆழத்தில் இருந்து என் தலையை உயர்த்துவா, என்னை மேன்மை படுத்துவா. நேற்று இரவுல நான் உறங்கிக் கொண்டிருக்கிற போது என்னுடைய தரிசனத்தில் ஒரு கலக்கம்.
என்னோட உறக்கத்தில் நான் ஆண்டவரிடத்துல கேட்ட, ஆண்டவரே இந்த இடத்துல கர்த்தர் கொண்டு வந்தீங்க, கொண்டு வந்ததற்கு பிறகு எத்தனையோ விசுவாசிகளை கர்த்தர் கொடுத்தீங்க. சிலர் உதிர்ந்து போய் கிடக்கிறார்கள். உதிர்ந்தவைகள் மீண்டும் எப்படி இந்த மரத்திலே துளிர்க்க போகிறார்கள் என்று சொல்லி நினைத்த போதுதான் ஆண்டவர் சொன்னாரு, இளங்கிளைகள் மீண்டும் துளிர்க்கிறதை கண்ணோக்கி அவைகள் துளிர்க்கிறதை போல உன்னுடைய சபையிலும் அப்படிப்பட்ட ஒரு துளிர்ப்பை நான் கொடுப்பேன் என்று சொன்னார். நான் நம்பிக்கையோடு கூட சொன்னேன். ஆண்டவர் இந்த காலையில எழுந்தவுடன் நான் சொன்னேன், ஆமா ஆண்டவரே, என்னுடைய சபை மாத்திரமல்ல, என் குடும்பம் மாத்திரமல்ல, என் விசுவாசிகள் மாத்திரமல்ல, ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு மறுமலர்ச்சியை கற்றுக் கொடுக்க போகுது. எல்லாமே இருதயத்தின் மேல அப்படி கரங்களை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். என் தலையை உயர்த்துவா, என்னை மேன்மை படுத்துவா, என் தலையை உயர்த்துவா, என்னை மேன்மை படுத்துவா, வாலாக்காமல் என்னை தலையாக்குவா, கீழாக்காமல் என்னை மேலாக்குவா, வாலாக்காமல் என்னை தலையாக்குவா, கீழாக்காமல் என்னை மேலாக்குவா. உடைய பிரசன்னத்திற்காக உடைய கிருபைக்காக உமக்கு நன்றி. எங்கள் மேல் வைத்திருக்கிற அந்த இரக்கத்திற்காக உமக்கு நன்றி. எங்களை காண்கிற தெய்வமாய் எங்களுக்கு மத்தி உலாவை கொண்டிருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நிச்சயம் உனக்கு நன்மை செய்ய போகிறார். இந்த மாதத்தில் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஒரு பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை உண்டு பண்ண போகிறார். பயப்படாத, ஒரு துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போன நிறைய பேருடைய இருதயத்துல இன்னும் இவ்வளவு நாட்கள் என்கிற ஒரு ஏக்கம் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, உன் ஏக்கத்தை, உன்னுடைய எல்லா துக்கத்தையும் கர்த்தர் மாற்ற போகிறார். உன்னை மகிழ்ச்சியினால் கர்த்தர் நிரப்ப போகிறார். உன்னை சமாதானத்தினாலே கர்த்தர் நிறைக்க போகிறார். உன் ஆண்டவர் பெரிய காரியங்களை உனக்கு செய்ய போகிறார். எல்லாரும் அப்படியே வாய்களை தந்து நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல நேரத்திலும் கூட தாயரவர்கள் செபிப்பார்கள். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எங்கள் நல்ல தெய்வமே கர்த்தாவே, நல்ல நேரத்துக்காகவே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே கடந்த ஒரு வார காலங்களை கண்படி போல பாதுகாத்து பராமரித்து கர்த்தாவே இந்த கொள்ளை நோயில் இருந்த கர்த்தாவே எங்களுக்கு எந்த விதமான சேதம் வராதபடி எங்களை பாதுகாத்து கொண்ட நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் இந்த வேளையில் கர்த்தாவே அல்லேலூயா, நாங்கள் கர்த்தாவே தேவனை ஆராதிக்கும்படி துதிக்கும்படி கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற பெரிதான கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். பலவிதமான போராட்டங்களும் பலவிதமான பிரச்சனைகளும் விதமான யாத்திரைகளும் கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே அல்லேலூயா ஆண்டவரே சபையில் சப்தம் உயர்த்தி ஜெபிக்க பிரார்த்தனைக்கு சித்தரத்தங்கள் கொண்டு வந்த போதிலும் தேவனாய கர்த்தர் கர்த்தாவே எங்களுக்கு கர்த்தாவே இந்த நேரத்தில் ஜெபிக்கவும் துதிக்கவும் கர்த்தர் தந்திருக்கிற பெரிதான கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளின் லைனில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளே தேவ கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே சொன்ன வார்த்தையின்படி நிச்சயமாகவே முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன கர்த்தாவே வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தாவே எங்களை நீ வழி நடத்தி வருகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே மனுஷரெல்லாம் கைவிடலாம், என் தேவனாய கர்த்தர்களை கைவிட மாட்டேன். கர்த்தர்களை இந்நாள் வரை கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தர் பாதுகாத்து வருகிற கிருபைகளுக்கு ஸ்தோத்திரம். இதனால் இந்த வேளைகளும் ஒவ்வொரு பிள்ளைகளும் அவங்க கர்த்தாவே பவனத்தில் இருந்து அல்லேலூயா ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவ கரத்தில் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களை பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தெய்வீக பிரச்சனை கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். தெய்வீக வல்லமைக்குள்ளாக பிள்ளைகளை மூடி மறைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எந்த விதமான உபத்திரவங்களும் எந்த விதமான ஆபத்துகளும் எந்த விதமான நெருக்கடிகளும் ஆண்டவரே உன்னை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு வராதபடி அணுகாதபடி கர்த்தர் பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த நாளில் இந்த வேளையிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. ஊழியக்காரர்களையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும், இந்த குடும்பங்களையும் கர்த்தர்
நீர் பாதுகாத்துக் கொள்ளும். தெய்வீக சமாதானத்தால் நிரப்பும். இந்த நாளில் தேவனுடைய வார்த்தை எங்களுக்குள் கடந்து வரட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய வார்த்தை கடந்து வரட்டும். இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே என்ன வார்த்தை நீ எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீரோ அந்த வார்த்தைகளை கர்த்தர் தாரும். பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்யும். தெய்வீக சமாதானம், சந்தோஷம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வர்த்திக்க செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கருணைகளை தாங்கி நடத்தும். பரிசுத்த ஆவியானவர் அசைவாடும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். அது பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நல்ல நேரத்திலும் கூட இந்த ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த மகிமையான இந்த ஓய்வு நாளிலே நாம் ஒன்றாய் சேர்ந்து ஆராதிக்க முடியாத ஒரு சூழல் இருந்தாலும் இந்த ஆராதனைகள் தடைப்படாதபடி ஆண்டவர் நம்ம வெவ்வேறு இடத்திலே தனித்திருந்தாலும் இந்த ஆராதனையை நாம் ஒருமித்து கூடி ஆராதிக்கிற ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருப்பதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னுடைய ஆசைகள் எல்லாம், என்னுடைய விருப்பங்கள் எல்லாம் மீண்டும் சபை விசுவாசிகள் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து ஆராதிப்பது மட்டும்தான். அந்த நாட்களை கர்த்தர் வெகு சீக்கிரத்திலே கர்த்தர் வைத்திருக்கிறார். சீக்கிரமாக நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் என்று சொல்லி என் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நான் நம்புகிறேன். என் நம்பிக்கை நிச்சயமாக இருக்கும். எனக்கு பிரியமான என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இந்த வருகிற 17ஆம் தேதியோடு கூட ஊரடங்கு மாறும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு பிறகு நாம் சமாதானத்தோடு கூட கர்த்தரை ஆராதிப்பதற்கு பெரிய கிருபைகளை கர்த்தர் கொடுப்பார். ஆனால் அதற்கு முன்பதாக இன்றைக்கு இந்த உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கிற இந்த பொல்லாத வியாதியை நம்முடைய தேசத்தை விட்டே, இந்த உலகத்தை விட்டே பாதாளத்தில் அடைக்கிற ஒரு வலிமையை ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கைகளிலே தான் கர்த்தர் தந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நீ எவைகளை கட்டுகிறாயோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்படும். அப்போ அந்த கட்டுகிற அந்த வலிமையை தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் தந்திருக்கிறார். இந்த வலிமையை பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய சமத்திலே சும்மா இருக்கக்கூடாது. எனக்கு தெரியும் இந்த ஊழியத்தின் மூலமாக எவ்வளவு ஜெபங்கள் நடைபெறுகிறது, எவ்வளவு பேர் துதிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள், ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதை நான் அறிவேன். தொடர்ந்து தினமும் இந்த கான்ஃபரன்ஸ் கால் மூலமாக நடக்கிற ஜெபங்களை அறிவேன். அந்த அவ்வளவு ஜெபங்களும் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து அந்த குறிப்புகளுக்காகத்தான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறபடி கர்த்தர் வானத்தில் இருந்து ஒரு மீட்பை கொடுக்கிற வரையிலும் என்னுடைய கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை தேவன் அனுப்புகிற வரைக்கும் என்னுடைய கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கும். வாதைகள் மாறுகிற வரைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் தேவனை நோக்கி கொண்டிருக்கிற ஒரு பெரிதான ஒரு வாய்ப்பை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். தொடர்ந்து ஜெபங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். எல்லா குடும்பங்களிலும் ஜெபங்கள் நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நம்முடைய தேசத்திலே கர்த்தர் கொடுக்க போகிறார், நான் நம்புகிறேன். ஆனால் எல்லாவற்றை காட்டிலும் இந்த வாதைகள் நம்முடைய தேசத்திலே வந்ததற்குண்டான காரணங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நிறைய காரணங்களை நம்ம ஒவ்வொரு வாரமும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த வாரமும் சில காரணங்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாதை தேசத்தில் வந்ததற்கு என்ன காரணம்? நிறைய பேருடைய மனசுல குழப்பங்கள் எக்கச்சக்கமா இருக்குது. ஐயோ, கடவுளை அறிந்த கர்த்தருடைய பிள்ளைகள் செய்த பிழைகளினால் இந்த வாதைகள் வந்ததா, அல்லது தேவனை அறியாதவர்கள் செய்த பிழைகளினாலா, அல்லது தேவனுடைய கோபமா, அல்லது பரிசுத்தமாய் வாழ்கிறவர்களை களைப்பதற்காகவா, அல்லது சபைகளை தடுத்து நிறுத்துவதற்காக? இப்படி எத்தனையோ கேள்விகள் மனிதனுடைய உள்ளத்திலே அப்படியே ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆனா இவைகளுக்கு மத்தியிலே வேதத்தில் இருந்து நமக்கு என்ன காரியத்தை நம்மோடு கூட கர்த்தர் பேச போகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது.
ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்தை வாசிக்கிற போது, அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், அவர்களை மரணத்திற்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணமே உன் பாதைகள் எங்கே? ரவலா ஷந்தல பூரியம் திவிதன மௌக்கரவல மௌரியம் தனமா. நன்றாக கவனிக்கணுங்க. ஒரு விசுவாசம் உள்ள ஒரு தேவ மனிதனுடைய வாய்களில் இருந்து புறப்பட வேண்டிய ஒரு வார்த்தை. வாதைகளை கண்டு ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கலங்க வேண்டியது யாரு கேட்டீங்கன்னாக்கா, கர்த்தரை அறியாத நல்ல பார்வை இருக்கிறது, நடந்து செல்கிறதற்கு கால்களிலே பலன் இருக்கிறது, ஒரு காரியத்தை எடுத்து செய்கிறதற்கு கைகள் இருக்கிறது என்று சொல்லி நினைக்கிறவர்கள் எக்காரணத்திற்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எப்படி இருந்தாலும் என்னுடைய பாதைகளை கண்டு என் கால்களின் பலத்தினால் நடந்து செல்வேன் என்கிற நம்பிக்கை வைக்கணும். அதே போலதான் ரட்சிக்கப்பட்டவர்கள் அதேதான். ஆனா ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் மாத்திரம் நடப்பதற்காக அல்ல, ஒரு பார்வை அறியாத ஜனங்களையும் அந்த பாதையிலே நடத்துவதற்காகத்தான் அந்த வெளிச்சத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல கவனிக்கணும். இன்றைக்கு உலகத்தையே பயமுறுத்தி கொண்டிருக்கிற கொரோனாவை நீயும் பயந்து பார்க்க கூடாது. ஐயோ அது எனக்கு வந்துருமா, என் வீட்டுக்கு வந்துருமா, என் குடும்பத்துக்கு வந்துருமா, பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவருங்க. ஏன் பயப்படக்கூடாது? எப்போ இந்த வியாதி இந்த தேசத்தில் அடியெடுத்து வச்சதோ அதற்கு ஒரு நாள் முன்னாடியே எல்லாருடைய வீட்டிலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை கர்த்தர் பாதுகாப்பின் பெட்டகமாக கர்த்தர் வைத்திருக்க ஆரம்பித்து விட்டார். கவனிக்கிறீங்களா? எப்ப இந்த பொல்லாத ஆவி இந்த தேசத்தை புடமிடுவதற்கு அநேக மரண ஓலங்களை எழுப்புகிறதற்கு இது புறப்பட ஆரம்பித்ததோ அதற்கு முன்பதாகவே தேவனுக்கு பிரியமானவர்களை இது என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டான்? அப்படியே பரிசுத்தப்படுத்த அவர்களை பாதுகாக்க ஆரம்பித்து விட்டது. நான் விசுவாசிக்கிறேன், என் சபையை சுற்றிலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பூசப்பட்டு இருக்கிறது. நான் நம்புகிறேன், என் வீட்டை சுற்றிலும் இயேசுவின் இரத்தம் பூசப்பட்டு இருக்கிறது. நான் நம்புகிறேன், என் விசுவாச குடும்பங்களை சுற்றிலும் அந்த இரத்தம் பூசப்பட்டு இருக்கிறது. கொள்ளை நோய் எனக்கூடிய பொல்லாத ஆவி என் குடும்பத்திற்குள்ளோ என் மக்களுக்குள்ளோ சபைக்குள்ளோ ஒரு காலமும் போற முடியாது. நான் நம்புகிறேன். என் நம்பிக்கையை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற பெரிய ஒரு ஆதாரமாய் இருக்கிறது. தீர்க்கதரிசியின் வாய்களிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தைகளை நம்ம கேட்டோமே, வார்த்தையோட அழகா சொல்லுது பாருங்க. மரணத்திற்கு அவர்களை மரணத்திற்கு நீங்களாக்கி விடுவிப்பேன், மரணமே உன் வாதைகள் எங்கே? நம்முடைய தேசத்துல எத்தனையோ வியாதிகள் வந்தது, அந்த எத்தனை வியாதிகள் காணாமல் போய்விட்டது. இப்ப என்ன சொல்றாங்கன்னாக்கா, இந்த வியாதி வந்துட்டு ஒரு பிறந்த குழந்தைகள்லாம் ஒரு தடுப்பூசி போடுவாங்க. அதே போல எல்லா பிள்ளைகளுக்கும், பிறக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த கொரோனா என்கிற தடுப்பூசியை போடக்கூடிய வகைகளிலே கொண்டு வர போகிறார்களாம். இது வேறொரு காரணம், அதை நான் சொல்ல விரும்புகிறேன். சோத்திரம். அவ்வளவு பெரிதான வியாதியாய் இவருடைய கண்களுக்கு முன்பதாக நிற்கிறது. எந்த நியூஸ பார்த்தாலும் அந்த செய்திகள் மட்டும்தான். யாருக்கிட்ட பேசினாலும் அந்த செய்திகள் மட்டும்தான். போன் பண்ணி யாராவது விசாரிச்சா கூட அவங்க சொல்ற ஒரே ஒரு வார்த்தை என்ன கேட்டீங்கன்னா, உங்க இடத்துல கொரோனா இருக்குதா, எத்தனை பேருக்கு வந்திருக்கு, அங்க எப்படி இருக்கீங்க, இதைத்தான் கேட்கிறாங்க. அப்போ எல்லாருடைய இருதயத்திலும் அந்த பீதி, அந்த பயம் எல்லாரை சுற்றிலும் இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. நேற்று தினத்திலே நான் தேவனுடைய சமூகத்தில் நின்ற போது கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தை, இவ்வளவு பீதியை ஜனங்களிடத்திலே உருவாக்கக்கூடிய அந்த கொரோனா என்கிற அந்த வைரஸ், அந்த வாதை ஜனங்களிடத்திலே வருகிறதற்கு அல்லது தேசத்திலே அனுமதிக்கப்பட்டதற்கு என்ன காரணம்? அப்போதுதான் ரெண்டு காரியத்தை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். ரெண்டு காரியம் அல்ல,
ஒரு தலைப்பு, 2 காரியத்தின் கீழாய் எனக்கு அதை கர்த்தர் வெளிப்படுத்தினார். முதல் காரியம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரத்திலே 17வது வசனத்தை வாசிக்கிற போது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 17வது வசனத்தில் இருந்து வாசிக்கிற போது ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்கு நினைவுபடுத்தினார். அந்த 17வது வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளினாலே வாதித்தாராம். இந்த வார்த்தையினுடைய இருதயத்தை ஆழமாய் தொட்டது. நல்ல கவனிக்கணும். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த துணை சாராள், ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளுக்கு இணங்கி அந்த மனிதன் என்ன பண்றானா, அவன் இருக்கிற அந்த தேசத்தை விட்டு பெயர் அறியப்படாத ஒரு தேசத்தை நோக்கி போகிறான். அவன் போகிற ஒரு தேசத்தின் வழியிலே இவர்களை கண்ட அந்த பார்வோன் என்கிற அந்த ராஜா இவனுடைய மனைவி அழகாய் இருப்பதை கண்டு இவளை தனக்கு மனைவியாக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு கூட அவன் என்ன பண்றானா, அவளை தன்னுடைய தேசத்திற்கு ஆபிரகாமிடத்திலிருந்து பிடுங்கி கொண்டு போகிறான். நன்றாக கவனிக்க வேண்டும். இந்த காரியத்தின் நிமித்தமாக தேவனுடைய பார்வையிலே ஒரு கோபம் பற்றி எரிய ஆரம்பிக்கிறது. அதன் நிமித்தமாக ஒரு வாதையை அந்த தேசத்திற்கு கர்த்தர் அனுப்புகிறார். நல்ல கவனிக்கணும். வாதைகள் புறப்படுவதற்கு என்ன காரணம் என்பதை அறிந்திருக்க வேண்டும். அந்த பார்வோன் அந்த சாராளை கொண்டு போனதற்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னாக்கா, சாராள் எல்லா ஜனங்களை காட்டிலும் அழகுள்ளவளாய் இருந்தாளாம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆபிரகாமுடைய வழி சாராயில் இருந்து தான் இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்கிற ஒரு வாக்குத்தத்தம் இருந்ததா. ஜனங்களுடைய பாவங்களை மீட்கக்கூடிய எம்பெருமானாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஆபிரகாமுடைய வம்சத்தில் இருந்து பிறந்த அந்த தாவீதுடைய வம்சத்தில் இருந்து தான் இயேசு கிறிஸ்து பிறந்தாராம். அப்போ ஆபிரகாம் அழைக்கப்பட்ட அந்த நாளிலே அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டாயிற்று. இவர்களுடைய வழியில் இருந்து தான் இயேசு பிறக்க வேண்டும். நல்ல கவனிக்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு தீர்மானத்தை தேவன் வைத்திருந்தார். அப்ப அந்த தீர்மானத்தை குலைத்து போடுகிறதற்காகத்தான் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட துணைவியாக இருந்த சாராளை அந்த பொல்லாத அந்த மனுஷன் வழி தப்பி போக பண்ண தேவனுடைய தீர்மானத்தை கெடுக்க வேண்டும், தேவனுடைய திட்டத்தை குலைக்க வேண்டும், ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த விதிகளை மாற்றி போட வேண்டும். இவர்களை குலைத்து போட்டால் இவர்களுடைய வழியில் இருந்து எப்படி தேவன் பிறப்பார்? பிசாசுடைய திட்டங்கள், பிசாசுடைய எண்ணங்கள், பிசாசுடைய தந்திரங்கள், தேவன் வைத்திருக்கிற அந்த திட்டங்களை தகர்த்து போடுவதுதான். நன்றாக கவனிக்கணும். இன்றைக்கு அந்த வாதைகள் நம்முடைய தேசத்திலே வருவதற்கு என்ன காரணம்? ஒரு கூட்டம் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவர்களுடைய ஆதிக்கம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவர்கள் பெருகிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களை இப்படியே விட்டுவிட்டால் ஒரு நாள் நாம் இருப்போமா என்பது கனவை போல மாறிவிடும். இவருடைய ஆதிக்கத்தை தடுக்க வேண்டும். இவர்களை கொண்டு தேவன் நடத்தி கொண்டிருக்கிற திட்டங்களை தடுக்க வேண்டும். இவர்கள் மிகவும் தேவனால் விரும்பப்படக்கூடிய ஒரு சந்ததியாய் இருக்கிறார்கள். இவர்களை உடைக்க வேண்டும், இவர்களை தகர்க்க வேண்டும். சபைகளில் நடக்கிற ஆராதனைகளை சீர்குலைக்க வேண்டும், சபைகளை உடைக்க வேண்டும், கூடுகிற ஸ்தலங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும். இன்றைக்கு அமெரிக்கா தேசத்திலே கணக்கிட்டு சொல்ல முடியாத அளவிற்கு என்ன செய்யலாம் என்று சொல்லி கணக்கிட முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் பெருகிக் கொண்டிருப்பதற்கு காரணம் ஆண்டவரை அழகாக ஆராதித்திருந்த, ஆண்டவருக்கு மகிமையான ஸ்தானமாய் இருந்த அவர்கள் இருக்கிற நிலைகளை கண்டு உயர்த்தின கர்த்தருக்கு விரோதமாய் அநேக கூட்டங்கள் கூட ஆரம்பித்து விட்டார்கள். கர்த்தருடைய கோபம் பற்றி எரிந்திருக்கிறதுக்கு காரணம். எனக்கு பிரியமான அன்பு கர்த்தருடைய இப்படி நன்றாய் கவனிக்க வேண்டும்.
அந்த சாராய் அழகுள்ளவளாய் இருந்தாள் என்பதற்காக ஆண்டுடைய திட்டங்களை உடைத்து போடுகிறதற்காக அந்த பார்வோன் எனக்கூடிய அந்த பொல்லாத மனிதன் அவளை கொள்ளையிட்டான் என்பதை பார்க்கிறோம். நல்ல கவனிக்கணும். இன்றைக்கு கர்த்தருக்கு பிரியமாய் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் ஒரு வித்தாய் இருக்கிறார்கள். தேவன் எனக்குள்ளிருந்து பிறப்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் வித்தாய் இருக்கிறோம். எப்படி ஆபிரகாமுடைய சந்ததியில் இருந்து இயேசு பிறப்பதற்கு அவர்கள் ஒரு வித்தாய் இருந்தார்களோ, அதே போல ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் எனக்குள் இருந்து மற்றவர்களுக்குள்ளே பிறப்பதற்கு நாம் வித்தாய் மாறி இருக்கிறோம் என்பதை அறிந்து அநேக கர்த்தருடைய தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு கொள்ளையிடப்படுவதற்கு காரணமாக இருக்கிறார்கள். இது தேவனுடைய பார்வையிலே அந்த குமரன் எட்டி இருக்கிறதை பார்க்கிறோம். அநேகர் கொன்று குவிக்கப்படுகிறதையும், அநேகர் நிர்மாணப்படுத்தப்படுகிறதையும், அநேக குடும்பங்கள் கலைக்கப்படுகிறதையும், அநேகருடைய வாழ்வாதாரங்கள் உடைக்கப்படுகிறதையும் தேவனுடைய கண்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறது. சங்கீதம் 14:2 சொல்லுகிறது, என்னை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். அவருடைய பார்வையிலே எப்படி சாராள் அலக்கழிக்கப்பட்டாலும் அதே போல இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் அலைக்கழிக்கப்படுகிறதினாலே இன்றைக்கு நம்முடைய தேசத்தின் மீது ஒரு வாதை அனுப்பப்பட்டிருக்கிறது. நன்றாய் கவனிக்கணும். எந்த மனிதன் அந்த சாராளை கொண்டு போய் தேவனுடைய திட்டத்தை, தேவன் வைத்திருக்கிற அந்த சித்தத்தை சீர்குலைக்க நினைத்தானோ, அந்த மனிதன் அந்த வாதைகள் கண்டபோது அவனுடைய இருதயம் கலங்க ஆரம்பித்தது. ஆபிரகாமை அழைத்து சொல்லுகிறான், எப்ப அவனுடைய மனைவி நீ கொண்டு போயிட்டு சொல்லுகிறான், வாய்களை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு கர்த்தர் இந்த வாதைகளை உண்டாக்கினது நிமித்தமாக சீக்கிரத்தில் இழந்திருக்கிற உன்னுடைய நம்பிக்கை, சீக்கிரத்தில் இழந்திருக்கிற உன்னுடைய விடுதலையை கர்த்தர் உனக்கு மீண்டுமாக கொடுக்க போகிறார். ஒரு வாதைகள் வருகிறது, ஒரு பாடுகள் வருகிறது, ஒரு உபத்திரவங்கள் வருகிறது, ஒரு கண்ணீர் மேல் நிற்கிறது என்று சொல்லி கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு பிறகு ஒரு பெரிய ஒரு சமாதானத்தை என் தேவனாகி கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் திருப்பி சொல்றேன், இதற்கு பிறகு நீங்கள் அனுபவிக்காத ஒரு சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அனுபவிக்காத ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுக்க போகிறார். உபத்திரவப்பட்டது போதும். ஆண்டவருடைய திட்டங்களுக்கு யார் எதிர்க்கிறான்னு தெரியுங்க, அதற்கு ஏற்ற சன்மானத்தை கர்த்தர் கொடுக்கணும். நான் இப்பயே சொல்றேன், இந்த வாதைகள் இந்திய தேசத்திலே பெருகிக் கொண்டே இருப்பதற்கு காரணம் மனம் திரும்ப வேண்டியவர்கள் மனம் திரும்ப. அந்த பார்வனை போல, எப்பா நான் செய்த தவறு, உனக்கு உண்டானதை நீ கொண்டு போ, சபைகள் நடக்கட்டும், தேவனுடைய பிள்ளைகள் சுதந்திரமாய் மாறட்டும், ஜெபிக்கிறவர்கள் உருவாகட்டும், கடவுளுக்கு பிரியமானவர்கள் உருவாகட்டும் என்கிற ஒரு மேன்மையான ஒரு தருணத்தை கொடுக்கும்படி கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். தேவன் எதிர்பார்ப்பதெல்லாம் அதுதான். எனக்கு பிரியமான அந்த 20வது வசனத்தை வாசிக்கிற போது அந்த வசனம் சொல்லுகிறது, நல்ல கவனிக்கணும். பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷருக்குள்ளே கட்டளை கொடுத்தான். அவர்கள் அவனையும் அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள். ஒரு வாய்களை திறந்து தேவனுடைய நாமத்திற்கு ஒரு மகிமை செலுத்தலாம். அனுப்பிவிட்டார்கள். அனுப்பின போது அந்த வாதை முடிந்ததா? ஒரு அலையை சொல்லுங்க. அப்போ வாதைகள் அந்த தேசத்திலே வந்ததற்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னாக்கா, தேவனுடைய திட்டங்களை தகர்க்க நினைத்த அந்த பொல்லாத சிந்தனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காகத்தான் என் ஆண்டவர் அந்த வாதையை கர்த்தர் அனுப்பினார். தேவனுடைய திட்டங்களுக்கு யாரா இருந்தாலும், அது ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்தா கூட சரி, தேவனுடைய திட்டத்திற்கு நாம் எதிராக ஒரு காலம் நிற்கக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருடைய திட்டம். ஆனா பிலேயாம் தீர்க்கதரிசி கையூட்டை வாங்கி கொண்டு என்ன பண்றானா, இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்காக கடந்து போய் மலைக்கு மேலே நிற்கிறான். ஆண்டவர் ஒரு காலம் அதை அனுமதிக்கல. கர்த்தருடைய கோபம் அவனுக்கு முன்பதாக நிற்கிறதை கண்டு அவன் சொல்றான், ஐயோ, தேவன் சபிக்காத ஜனங்களை நான் சபிப்பது எப்படி? அவன் சொல்றான். கர்த்தருக்கு
விரோதமான தீர்மானத்திற்கு நாம் எதிரடியாக நிற்பது மிகப்பெரிய தவறு. இன்றைக்கு வாதைகள் நம்முடைய தேசத்தை உலுக்கிக் கொண்டிருக்கிறதற்கு முக்கியமான காரணம் தேவனுடைய திட்டங்கள் நிறைவேற்றப்படல. கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. வயலிடங்கள் விளைந்திருக்கிறது என்று உங்களுடைய கண்களை ஏறெடுத்து பாருங்கள். விளைச்சலோ அதிகம், அறுக்கிறதற்கு ஆட்களோ குறைவு. இந்த ஊழியர், அதாவது விதைக்கிறதற்கு எழும்பக்கூடிய ஊழியக்காரர்கள் குறைப்பட்டு போகிறதற்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னாக்கா, ஊழியக்காரர்களுக்கு பாதுகாப்பு குறைந்திருக்கிறது. அவர்கள் ஃப்ரீடமா கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதற்கு முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. எங்க போனாலும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களை பயத்தோடு கூட பார்க்கக்கூடிய ஒரு நாள் வந்திருக்கிறது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், அவர்கள் எழுப்பி நிற்கிற போதுதான் அவர்கள் ரட்சிப்பை விதைக்க முடியும். அவர்கள் ரட்சிப்பை விதைத்தால் தான் தேவனுடைய வருகை சீக்கிரமாய் இருக்கும். இவைகளெல்லாம் கூடி வர வேண்டுமானால் தேவனுடைய திட்டம் நிறைவேற வேண்டும். தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு, தேவனுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதற்கு, அதற்கு எதிராக இருக்கிறவர்கள் எல்லாம் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இது யாருடைய கையில இருக்கு? ஆபிரகாமுடைய கையில இருந்துதான். மீண்டும் அவனுடைய மனைவியை அந்த தேசத்துல மீண்டும் கொண்டு வருவதற்கு ஆபிரகாமுடைய கையில அந்த திட்டங்கள் இருந்துதான். ஆபிரகாம் ஜெபித்தான். அவர் என்ன பண்ணிருப்பாரு? பயத்துல விட்டுட்டாரு. ஆனா வீட்டுல இருந்து ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணி, ஆண்டவரை நீ சொன்ன வார்த்தையை நம்பி தானே நான் வந்தேன். ஆண்டவரே, நான் தனிமைப்பட்டு இருக்கிறேனே, எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் எங்க? ஆண்டவரே, என்னுடைய துணைவி எங்க? அவன் செய்த அந்த விண்ணப்பத்தை கண்டு அவனுடைய இருதயத்தை கர்த்தர் கலங்க பண்ணினாராம். அப்ப வாதைகள் நிறுத்தப்படுகிறதற்கு தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்கப்பட வேண்டும். தேவனுடைய திட்டங்கள் இப்படி இருக்கிறது, அதை நிறைவேற்றப்படுகிறதற்கு நமக்கு மேலே இருக்கிறவர்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதிலே சொல்லுங்க பார்க்கலாம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னாக்கா, ஆளுகிற தலைவர்கள் சரியான ஒரு முடிவு எடுக்கப்படாததினால்தான் பாதி பிரச்சனைகள் நமக்குள்ளே இருக்கிறது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, உங்களை ஆளுகிற தலைவர்களுக்காக ஜெபியுங்கள். வசனம் எல்லா இடத்துலயும் அழகா இருக்குதுங்க. சில நேரத்தில் நம்ம நினைச்சோமா, இவங்களுக்கு ஏன் நாம ஜெபம் பண்ண, அவங்களுக்கு ஏன் ஜெபம் பண்ணணும்னு சொல்லி நினைப்போம். கிடையாதுங்க. நான் யாருமே ஆள்னாலும் கர்த்தருடைய கிருபை இல்லாம யாரையும் கர்த்தர் நம்ம தேசத்துல கொண்டு வர மாட்டாரு. அப்படி கர்த்தர் அவர்களை கொண்டு வந்திருக்கிறார்னாக்கா அது ஆண்டுடைய திட்டம். அவர்களுக்காக நாம் ஜெபித்தால் மாத்திரம்தான் அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை தேவனிடத்திலிருந்து பெற முடியும். ஒரு அலையை சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தடையாய் இருக்கிறவர்களின் நிமித்தமாக இந்த வாதைகள் வந்திருக்கிறது. இரண்டாவது, இன்னும் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரத்திலே 13வது வசனத்தை வாசிக்கிற போது, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்தை வாசிக்கிற போது, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ அதிகாலமே எழுந்திருந்து போய் பார்வோனுக்கு முன்பதாக நின்று எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. நல்ல கவனிக்க பார்க்கலாம். அடுத்த தேவனுடைய தீர்மானம், தேவனுடைய திட்டம் என்ன கேட்டீங்கன்னாக்கா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அத்தனை ஜனங்களும் கர்த்தரை ஆராதிக்கணும். நல்ல கவனிக்க பார்க்கலாம். ஆராதிப்பதற்கு மனமில்லாதவர்களை எல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறாராம். நீ உருவாக்கப்பட்ட நோக்கமே ஆராதிப்பதுதான். உனக்கு ஒரு வேலை ஸ்தலத்துல இத்தனை ரூபாய் பேசி சம்பளம் கொடுத்திருக்கிறாங்கனாக்கா, அந்த இடத்துல அவர்கள் சொல்லுகிற வேலையை நீ போய் செய்யணும். நீ போய் ஒரு இடத்துல சேர்ல கால் போட்டு உட்கார்ந்துட்டு மாசமானா போய் எனக்கு சம்பளம் கொடுனாக்கா யாரும் கொடுக்க மாட்டாங்க. அது போலதான் ஆண்டவருடைய நியமிக்கப்பட்ட நோக்கமே நீ கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தரை பாடணும், கர்த்தரை துதிக்கணும். உனக்கு என்ன தாளந்துகள் இருக்கிறதோ அதை ஆராதனையின் நேரத்தில் பூர்த்தி செய்கிற தேவ மனுஷனா மாறணும். நல்ல கவனிங்க. கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம் இஸ்ரவேல் ஜனங்கள். அந்த ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த ஒரு மன்னன், ஒரு ராஜா, பார்வோன், எகிப்து தேசத்தினுடைய ராஜா. இப்போ மோசே என்கிற ஒரு தீர்க்கதரிசியை தேவன் தெரிந்து கொண்டு, என் ஜனங்களுடைய கூக்குரலை நான் கண்டேன், அவர்களை பார்வோன் எனக்கூடிய அரக்கரிடத்தில் இருந்து மீட்டு என் ஜனங்களை எனக்கு ஆராதனை செய்யும்படி அவர்களை விடுதலை செய்ய ஒரு சத்தம், தேவனுடைய சத்தம் கேட்கிறது. அந்த சத்தத்தை கேட்டு அவன் புறப்படுகிறான். பார்வோனிடத்துல போய் சொல்றான்,
இவர்கள் எல்லாம் தேவனுடைய ஜனங்கள், இவர்களை நீ அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்றான். இல்லையே சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல கவனிக்க பார்க்கலாம். இவைகள் எல்லாம் கேட்கிற போது பார்வோனுடைய இருதயம் உடையவே இல்லை. அந்த இடத்துல நல்ல கவனிக்க பார்க்கலாம். 10 விதமான வாதைகளை அந்த தேசத்திலே கர்த்தர் அனுப்புறார். 10 வித்தியாசமான வாதைகளை அந்த தேசத்தின் மேல் அனுப்புகிறார். அந்த 10 வித்தியாசமான வாதைகளும் அந்த தேசத்தில் அனுப்ப 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 அவனுடைய இருதயம் உடைக்கப்படுகிறது. நல்ல கவனிக்க பார்க்கலாம். அவன் தேவனுடைய பிள்ளைகளை ஆராதிக்க அனுப்பாததினாலே அந்த தேசம் கலங்க ஆரம்பிக்கிறது. அந்த தேசம் பாழாய் போக ஆரம்பிக்கிறது. அந்த தேசத்துடைய வாழ்வாதாரம் கெட்டு போகிறது. அந்த தேசத்துடைய ஜனங்கள் எல்லாம் புலம்புகிறார்கள். தன்னை ஆளுகிற தலைவரை நோக்கி சாபமிடுகிறார்கள். இந்த மனிதனின் நிமித்தமாகத்தான் நமக்கு இவ்வளவு பிரச்சனை. ஏன் அந்த ஜனங்களை விட்டுவிடக் கூடாதா? அந்த ஜனங்களை விட்டுவிட்டால் இவ்வளவு பாடுகள் இல்லையே, இவ்வளவு தரித்திரங்கள் இல்லையே, இவ்வளவு வேதனைகள் இல்லையே, ஏன் அவர்களை விடாமல் இருப்பது? அல்லாஹ்வுடைய காதுகளுக்கு போது இது அவருடைய தெய்வத்தினுடைய சாபம் என்று சொல்லுகிறார்கள். நல்ல கவனிக்கணும். தேவனை ஆராதிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஆராதிக்காமல் இருந்தால் கூட இந்த சாபம் வருமா? இந்த வாதை வருமா? உன் குடும்பத்திலே கர்த்தரை ஆராதிப்பதற்கு நீ மறந்து இருப்பாயானால், கர்த்தரை துதிப்பதற்கு மறந்து இருப்பாயானால், கர்த்தரை துதிப்பதற்கு சாக்கு போக்கு சொல்வாயானால், கர்த்தரை துதிப்பதற்கு நேரமில்லை என்று சொல்வாயானால், கர்த்தரை துதிப்பதற்கு மனமில்லை என்று சொல்லி நினைப்பாயானால், கர்த்தரை துதிப்பதற்கு நீ தயாரா இல்லை என்று சொல்லி நினைப்பாயானால், கட்டாயம் உன் குடும்பத்திலே இந்த வாதை வரும். நீ காரணம் சொல்லி இதை அலங்கரிப்பதற்காக உன்னை கர்த்தர் இந்த ஸ்தானத்திற்கு கொண்டு வரல. இரண்டாவது, நீ ஆராதனை செய்வதற்கு யார் இடையூறாக இருந்தாலும், நீ ஆராதனை செய்வதற்கு யார் எதிர்ப்பாக இருந்தாலும், நீ ஆராதனை செய்வதற்கு யார் உனக்கு தேவையில்லாத காரியங்களை உனக்கு உருவாக்கினாலும் சரி, கட்டாயம் அவர்கள் நிமித்தமாக வாதைகள் வரும். எத்தனை இடங்கள் தெரியுமா? இந்த நேரங்கள் விடுங்க. எத்தனை இடங்களிலே முழுமையாய் கர்த்தரை ஆராதிக்க முடியாதபடி, முழுமையாய் கர்த்தரை துதிக்க முடியாதபடி, முழுமையாய் தேவனுடைய நாமத்தை மையப்படுத்த முடியாதபடி, ஒரு பேண்ட் அடிக்க முடியாதபடி, கைத்தட்ட முடியாதபடி, சத்தமா பாட முடியாதபடி, இசைக்கருவிகளை வாசிக்க முடியாதபடி, ஜனங்கள் கூடி நிற்க கூடாதபடி எவ்வளவு இடங்கள்ல பிரச்சனை தெரியுமா? ஜனங்களுக்கு சத்தமா பாடி ஆராதிக்கிற ஆசை, எத்தனை இடத்துல ஆராதிக்க முடியல தெரியுமா? பாட ஆரம்பிச்ச 5 நிமிஷத்துல வந்து நிக்கிறாங்க. கத்தாதே, இதை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். இது கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. என் நாமம் தரிக்கப்பட்டு என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் என் தேசத்திற்கு நான் சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்ன தெய்வம், இந்த ஜனத்தை நான் எனக்கு ஏற்படுத்தினேன். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். 10 வித்தியாசமான வாதைகளை எகிப்து தேசத்தை அனுப்பின போது அதை அனுப்புகிறதற்கு ஒரே ஒரு காரணம் தான். தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரத்தை தடை செய்து அவர்களை நிறுத்தி வைத்திருப்பதுதான் அதற்கு ஒரே ஒரு காரணம். 10 வித்தியாசமான வாதைகள் அந்த தேசத்தை பதமாக்குவதற்கு காரணம் ஒன்னே ஒன்றுதான். தேவனுடைய திட்டத்தை அவன் தடுத்து நிறுத்தினான். யாரா இருந்தாலும் சரி, தேவனுடைய திட்டத்திற்கு விரோதமாய் வருகிற போது தேவனுடைய கோபம் அந்த இடத்துல வாதையின் மூலமாக வருகிறதை பார்க்கிறோம். நல்ல கவனிக்கணும். ஒவ்வொரு முறை ஒரு வித்தியாசமான வாதையை காண்பிக்கிற போதும் கர்த்தர் அந்த காரியத்தை தான் சொல்றாரு. 10 வித்தியாசமான வாதைகளை, அதுல ஒரு வாதை மாத்திரம் சோத்திரம் அதே 9ஆம் அதிகாரத்தில் 15ஆவது வசனத்துல வருது. ஒரு வாதை மாத்திரம் வந்த வாதையை மீண்டும் அனுப்புகிறதை பார்க்கிறோம்.
அது 10 வாதைகள் தான். அது என்னென்ன வாதைகள்னாக்கா, ஒரு முறை தண்ணீர்கள் எல்லாம் ரத்தமாய் மாறுகிறது, ஒரு முறை தவளைகள் தன் தேசத்தை சூழ்ந்து கொள்ளுகிறது, ஒரு முறை பேன்கள் அந்த தேசத்தை பிடிக்கிறது, ஒரு முறை வண்டுகள் அந்த தேசத்தை பிடிக்கிறது, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கொள்ளை நோய். இந்த கொள்ளை நோய் தான் மீண்டும் 7வது வாதையாக அனுப்பப்படுகிறது. 7வது வாதை அல்ல, மீண்டும் அனுப்பப்படுகிறது இந்த கொள்ளை நோய். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கல்மலையை கர்த்தர் அனுப்புகிறார், வெட்டுக்கிளி அனுப்புகிறார், 3 நாள் காரிருளை அனுப்புகிறார். அதற்கு கடைசி வாதை தான் ஒரு சங்கார தூதனை கர்த்தர் அனுப்பினார். இந்த 10 வித்தியாசமான வாதைகளையும் அந்த தேசத்தின் மேலே அனுப்புகிறதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னாக்கா, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றப்படாமல் அதை தடை செய்த அந்த பொல்லாத ஆவிகளை உடைத்துக் கொடுக்கிறதற்காகத்தான். நான் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனை ஆராதிப்பதற்கு நீ தடையாய் இருந்தாலும் சரி, அல்லது மற்றவர்கள் தடையாய் இருந்தாலும் சரி, உன் தேசத்தின் மேலோ உன் வீட்டின் மேலோ வாதைகள் வராமல் பாதுகாக்க வேண்டியது உன்னுடைய கடமை. உன்னுடைய கடமை. ஆண்டுடைய திட்டம் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறதற்கு நீ காரணமா இருந்தாலும் சரி, அது யாரு காரணமா இருந்தாலும் சரி, அந்த வாதைகளின் தேசத்தில் வரும், உன் வீட்டில் வரும். சில இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஹாஸ்பிட்டல் தான், எனி டைம் ஹாஸ்பிட்டல் தான். காரணம், தீர்வை கிடைக்கல. ஒரு வேலை ஒன்றும் பண்ண வேண்டாங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அந்த பலகீனத்தின் மத்தியில் உட்கார்ந்து கூட, ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை, நான் உம்மை ஆராதிக்க வேண்டிய ஒரு பெரிய ஒரு ஸ்தானத்தை உடையவன், என் ஸ்தானத்தை நான் மறந்துட்டேன், என்னை மன்னிங்க, உங்களை நான் ஆராதிக்கிற ஒரு பாக்கியத்தை தாங்க, உண்மை ஆராதிப்பதற்கு எனக்கு ஒரு பலத்தை தாங்க, உண்மை துதிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஞானத்தை தாங்க, என் வாயை அப்படி ஞானத்தை நான் நிரப்புங்க. ஆண்டவர்கிட்ட கேட்டு பாரு. ஒருவேளை கர்த்தருக்கு விரோதமாய் எழுந்து இருப்பாயானால் வாய்களை திறந்து சொல்லு, இனி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்ப மாட்டேன், ஆராதிக்கிற ஜனத்திற்கு விரோதமாய் எழும்ப மாட்டேன். இந்த கொள்ளை நோய் உன்னை விட்டு ஓடும். அந்த கொள்ளை நோய் வந்ததற்கு உண்டான காரணம் தேவனுடைய திட்டத்திற்கு எதிராக இருப்பது. எல்லாமே கண்ண மூடுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த கொள்ளை நோய் எங்கே என்று சொல்லி சத்தத்தை எழுப்பக்கூடிய ஒரு நாட்கள் வரும். அந்த மாற்றத்தை தேவன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். எல்லா வாய்களை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மாற்றத்தை கர்த்தர் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். அந்த மாற்றம் என்னுடைய வாழ்க்கையில் வர வேண்டும். எல்லா வாய்களை திறந்து இருக்கிற இடத்திலிருந்து வாய்களை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமாய் இருந்தாலும், இன்றைக்கு வரையிலும் நான் நிரப்பப்படாத ஒரு பாத்திரமாய் இருந்திருப்பேன் ஆனால், என் பாத்திரம் இன்றைக்கு வரையும் நிரப்பப்படாமல் இருந்திருக்குமானால், என் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற காரியங்களை நிறைவேற்றாமல் இருந்திருப்பேன் ஆனால், அல்லது கர்த்தருக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற ஒரு மனிதனாய், ஆராதனைக்கு விரோதமாய் நிற்கிற ஒரு மனிதனாய், தேவனுடைய திட்டத்தை தகர்க்கிற ஒரு மனிதனாய், சுவிசேஷம் கடந்து போகிறதற்கு தடை செய்கிற ஒரு மனிதனாய் இருந்திருப்பேன். என்னை மன்னியும் என்று சொல்லுங்க பாருங்கள். மன்னியும். ஊழியத்திற்கு அனுப்பப்படுகிறதற்கு ஒரு ஏவுதல் உணர்வு இருந்தும் அந்த காரியத்தை செய்வதற்கு மனதில்லாத ஒரு மனிதனா, ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறதற்கு, ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகளை பயன்படுத்துவதற்கு மனமில்லாத ஒரு மனிதனாய், அல்லது அந்த காரியத்தை எடுத்து செய்கிறதற்கு எதிரான ஒரு மனிதனாய் இருப்பாயானா, ஜாக்கிரதையாயிரு. இந்த வாதை உனக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்களை கவனி. எதினால் இந்த வாதை கிட்டத்தட்ட 60 நாட்களில் இந்த வாதை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற பாடம் என்ன? இதை உணர்வதற்காகத்தான் இந்த ஸ்தானத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நல்ல கவனிக்க பார்க்கல. எப்படி கழுகு கண்மலைகளுக்குள்ள இருந்து புதிய சிறகுகளை அடித்து வெளியே வருமோ, அதே போல குறிப்பிட்ட இந்த நாட்களுக்கு பிறகு கர்த்தர் உன்னையும் புது பலனோடு கூட மேலே இறங்கி வர கர்த்தர் கிருபை செய்வார். ஆனால் ஒரே ஒரு காரியம், மீண்டும் அந்த பொல்லாத நினைவுகள், பொல்லாத பிரச்சனைகள் உடம்புகளை வராதபடி ஜாக்கிரதை. பரிசுத்தமான நல்ல பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. 2 காரியத்தை கர்த்தர் எங்களுக்கு சுட்டி காண்பித்தீர். ஒன்று, உம்முடைய நற்செய்தி, எங்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய கிறிஸ்து எங்களுக்கு மத்தியில் இருந்து வெளிப்படக்கூடாதபடி எங்களை சீர்குலைக்க நினைக்கிற
ஓ நாங்கள் பரம்பி புரியத்தக்கவர்களாக அல்லாதவர்களாய் மாற்ற நினைக்கிற பொல்லாத நினைவுகளை அப்புறப்படுத்த நினைக்கிற பொல்லாத மனிதர்களின் நிமித்தமாக வந்த வாதைகளை நான் காண்கிறேன். இரண்டாவது உடைய திட்டத்திற்கு உம்மை ஆராதிக்கிறதற்கு விட்டு கொடுக்க மனமில்லாது இருக்கிற ஒருவேளை எங்களையும் சரி அல்லது அதன் தீர்மானத்திற்கு எதிராக இருக்கிற ஜனங்களையும் சரி மாற்றிக்கொள்ளுகிற போது இந்த வாதைகள் மாறும் என்று சொல்லுங்கள். ஆண்டவரே, என் ஜனத்தை எல்லாம் உடைய கருத்தை நான் கொடுக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை படைப்புகளும் உம்முடைய படைப்புகள் தான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இந்த வாதைகள் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற பாடத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இனி எங்களுடைய வாழ்க்கையில் சோர்வுற்றவர்களா, இனி நாங்கள் செய்யக்கூடிய காரியங்களை சோர்வோடு கூட செய்கிறதற்கு ஒரு காலம் நாங்கள் எங்களை விட்டுக் கொடுக்க மாட்டோம். உங்களுடைய விருப்பத்தை அறிந்து அதற்கேற்றாற்போல வாழ விரும்புகிறோம். எங்களை விட்டுக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட இப்படி கரம் இருக்கட்டும். இந்த லைவ்ல இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை, ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் பேரை ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற வாதைகள் கடந்து போகிறதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறீர்களே, அந்த காரியத்தை நிறைவேற்ற கர்த்தருடைய விஷயம் என்னுடைய இரக்கத்திற்குள்ளாய் கட்டக்கூடிய மறையத்திற்குள் என்னுடைய அக்கினி தேவனுடைய பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்த கட்டுவது விஷயம். இயேசுவின் நாமத்தினால் என் ஜனத்தை, என் குடும்பத்தை, ஆத்தூர் சபை, நெய்வேலி சபை விசுவாசிகளை, திருமுல்லவாய் சபை விசுவாசிகளை, உலகெங்கும் இருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும், ரட்சிக்கப்படக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளையும், எங்களை ஆளுகிற தலைவர்களையும் ஆசீர்வதிப்பீராக ராஜா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். 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 God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக.